இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். அந்த ஒரு நாள் அந்த பங்கிலே இப்படியாய் ஒரு தந்தை மறைவுரை ஆற்றி கொண்டிருந்தார். நீங்க கேட்கிறதெல்லாம் கடவுள் கொடுப்பாருங்க. நீங்க கேட்டா எதை கேட்டாலும் கடவுள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி மறைவுரை ஆற்றி கொண்டிருந்தார். அந்த பக்கம் ஒரு பையன் போகிறான். ஃபாதர் வச்ச மறைவுரை கேட்டு நிறைய மறைவுரை கேட்பாங்க. ஆனால் பல நேரத்தில் எதுவுமே நமக்கு ஞாபகத்துக்கு இருக்காது. எது நமக்கு பிடிக்குமோ அது மட்டும் உள்ளே வச்சுப்போம். இவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டில் வந்து டோக்கியோ 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 டோக்கியோன்னு சொல்கிறான். அந்த பக்கம் அப்பா போகிறாரு. வீட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்து அந்த ரூம்லேருந்து போகிறார். இவன் டோக்கியோ டோக்கியோ சொல்கிறான். ஒன்றும் புரியவே இல்லை. சரி, நைட் ஆச்சே, அதனால் பையன் தூண்ட காலையில் கேட்கலாம்னு சொல்லிட்டு, டேய் என்னடா நேற்று நைட்டு டோக்கியோ டோக்கியோ என்னடா டோக்கியோ டோக்கியோ என்ன டோக்கியோ என்னது டோக்கியோ? ஏய் எவ்வளோ தான் ஏன் கேட்குறேன். டோக்கியோன்னா என்ன நோக்கியா தெரியல. டோக்கியோன்னா என்னது? டோக்கியோ ஜப்பானுடைய ஓகே, கை தட்டுங்க, ஜோர கை தட்டுங்க. அருமையாக சொன்னான் பிள்ளை. நான் சொல்கிறான், கடே என்னடா நேற்று இரவு டோக்கியோ டோக்கியோ சொல்லியிருந்தியே? இல்லைப்பா, நேற்று எக்ஸாமு அமெரிக்க நாட்டுடைய தலைநகர் டோக்கியோன்னு எழுதிட்டேன். அதனால் ஆண்டவரே டோக்கியோ தான் அமெரிக்கா தலைநகர். இது டோக்கியோ தான். நீங்கள் தான் சொன்னீங்களே, எதை வேணா கேளுங்க நீங்களே. நான் டோக்கியோ எழுதிட்டேன். அதை மார்க் போட்டு நான் பாஸ் ஆகணும். அமெரிக்க நாடு தலைநகர் என்னது? வாஷிங்டன். கரெக்டா? வாஷிங்டனா? எனக்கு தெரியலையே. ஏங்க அமெரிக்க நாட்டின் தலைநகர் என்னங்க? வாஷிங்டன். ஜோரா கேத்துடுங்க அப்பா. அவர் கரெக்டாக அவர் சொன்ன. அப்பா சொன்னாடே பைத்தியக்காரா, கடவுள் கேட்பதெல்லாம் தருவார், கண்டிப்பாக கேட்பதா. ஆனால் எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? நீ தப்பாக ஆன்சர் ஆகிட்டு ஆண்டவரே இப்போ நிறைய பேர் மார்க் படிக்கவே மாட்டான். இப்போ பார்த்து இப்போ ரிசல்ட் வந்துருச்சு என்ன சொல்லுவான், அது பயங்கரமாக படித்தேன் பாரு, எப்படி 500க்கு 499 மார்க் வாங்க வச்சேன், ஆனால் 390 தான் வந்தேன். இவன் படிக்கும் போது ஓகே செல்லு நோண்டின்னு இருப்பான், ஒழுங்காக படிக்காமல் வந்திருப்பான், ஒழுங்காக எழுதாமல் இருப்பான். அவன் போய்ட்டு நான் பயங்கரமாக படித்தேன், கொஸ்டின் பேப்பர் சரியில்லை, டீச்சர் சரியில்லை, அந்த பாடம் ஒழுங்காக நத்தலை, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. இவன் சொல்லிட்டு கடவுள் போங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊந்து, எங்கள் அம்மா வேறு டியூஷன்லாம் வச்சாங்க, ஊந்து படித்தேன். ஊந்து எனக்கு புரியல, இது ஊந்து படிக்குது, எப்படி ஊந்து படிக்குது? ஊந்து படித்தேன், ஆனால் மார்க் வாங்கலை. அப்பா சொன்னானா, நீ கேட்பதையெல்லாம் கடவுள் கொடுப்பார். ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த வசனம் பைபிள். ஆனால் எதை எப்படி கேட்கணும்? இன்னைக்கு முதல் மாதம் ரொம்ப அழகான ஒரு சிந்தை, அதை சொல்லி தான் இந்த மறையை நான் முடிக்க போகிறேன். எனக்கு பதில் சொல்லுங்களேன். ஏன் கடவுள், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எத்தனையோ பேர் இங்கே இருக்கீங்க, நிறைய பேருடைய ஒரு குற்றச்சாட்டு கூட இது. நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருப்பாங்க, ஃபாதர் என் ஜபத்தை கடவுள் கேட்கறதே இல்லை. நானும் மாதாவுக்கு புடவை கட்டுறேன், மாலை போடுறேன், அந்தோனியாருக்கு என்னென்னமோ பண்ணுறேன், நேர்ச்சி உனக்குலாம் கூட காசு கொடுக்குற, ஆனால் கடவுள் என் ஜபத்தை கேட்கறதே இல்லை. என்ன நினைக்கிறீங்க? சும்மா என்ன அமைதியாக இருக்கீங்க? நான் பேச புரியுதா? எனக்கு பயமா நேரத்தில் நான் யாரோ செவிடங்கிட்ட பேசுகிறேனோ, அல்லது நான் எனக்கு புரியலையோ, நான் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? ஓகே குட். நான் கேட்டுக்கிறேன், ஏன் கடவுள் சில நேரத்தில் எனக்கு என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பதில்லை? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் நான் இன்னைக்கு பைபிளில் தான் எடுத்து சொல்லுவேன். முதல் மாதம் ரொம்ப அழகாக பதில் சொல். யாக்கோபு சொல்கிறார். ஸோ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 2:10. வெரி குட். அவங்களுக்கு கை தட்டுங்க. அமளிக்கு. ஆமாம். வேற என்ன காரணங்கள்? உங்களுடைய ஏன் சச்சரவு? அழகான வசனம் இன்னைக்கு வாசித்தாங்க. ரொம்ப சண்டை சச்சரவுகள். ஏன் உங்களுக்குள்ள பயங்கர சண்டை சச்சரவுகள்? ரொம்ப அழகாய் சொல்றார். பேராசை. பேராசை. புத்திரனை சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம். இன்னைக்கு ஆசை கொஞ்சம் ஆசை இல்லை, பேராசை. ஏன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? நீங்க தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். நான் சொல்ல, அவர் சொல்றாரு, தீய எண்ணத்தோடு கேட்கிற ஜெபம் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, பதில் கிடைக்கும். நான் கேட்கிற ஜெபத்தின கடவுள் பதில் சொல்றார். சும்மா அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? பல நேரங்கள் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒண்ணுதான். இன்னைக்கு காலையில் நான் சொன்னேன், இன்னைக்கு
இன்னைக்கு ஒரு விஷயம் நம்மை போட்டு படாத பாடுபடுத்துது. என்ன? யார் சொல்லுவாங்க? நற்செய்தி வாசத்தை வாசிச்சோம். ஒரு விஷயம், பதவி, ஒரு வார்த்தை, EGO, அகந்தை, ஆணவம். இன்னைக்கு இந்த உலகம் அழிந்து போவதற்கு அதிகமான உளவியல் நான் சொல்ல மிகப்பெரிய பிரச்சனை தான். The world within, the world out அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வெளியில இருக்க மனசு சரியில்லை, என் கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு வெளியில இருக்கிற பத்தி குறை சொல்லுவோம். எங்க வீட்டுக்காரர் சரியில்லை, என் பொண்டாடி சரியில்லை, இந்த ஃபாதர் சரியில்லை, அல்லது வியாபாரம் சரியில்லை, அல்லது ஆபீஸ்காரன் சரியில்லை, வெளியில் இருக்கிற பல நிகழ்வு இன்னைக்கு குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா உளவியர் சொல்றாங்க, நமக்குள்ளவே நிறைய பிரச்சனை இருக்கான். இன்னைக்கு நான் காலைல சொன்னேன், பிரச்சனைக்கு யாரா காரணம்? அவன் காரணம், இவங்க, நான் தான் காரணம். எனக்குள்ள நிறைய விஷயம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பல விஷயங்களை மண்டையில போட்டு அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, அப்படி இருக்கணுமா, நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய வீடு வாங்கணும், அப்படி இருக்கணும், எப்படி சுகபோகமா இருக்கணும், நிறைய ஆசைகளை வளர்த்து கொண்டு அந்த ஆசைகள் நிறைவேறாத போது வெளியில் இருக்கிற புறத்தில் இருக்கிற பல விஷயத்த அதை ஒரு குற்றமாக, இதனால தான் ஒரு பையன் சொல்றேன், என்ன இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைங்களா அப்பா, அவர் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு தான் இன்னைக்கு வேற மாதிரி இருப்பேன். எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் தான். இங்க இருக்க எல்லாம் பாதி பேர் என்னத்த பெருசா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்பா அம்மா சொல்றேன். அப்போ அது ஒரு காரணம். அவன் ஒழுங்கா படிக்க வேண்டியது வேற. என்ன இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கல, படிச்சிருந்தோம், அந்த ஸ்கூல்ல போடல, வேற ஸ்கூல்ல போட்டாங்க. இதெல்லாம் சாக்கு போக்குகள், உள்ள ஒழுங்கா இல்லை. அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெரிகிறது, நீ நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லை அப்படின்னா இன்னைக்கு நிறைய நேரங்கள் உள்ளத்துல நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். அதுதான் இன்னைக்கு கவி பிடித்துக் கொள்ளுகிறார். ஒரு துணுக்கு சொல்றான், எங்க தாத்தா சாவும் போது 50 லட்சம், யாரும் தான் சொல்லுங்க, 50 லட்சத்தையும் 50 ஏக்கரையும் விட்டுட்டு போயிட்டாரா. 50 லட்சம் எங்கடா 50 லட்சம், இப்பெல்லாம் செத்து போனா போட்டுன்னு போயிடுறான். அவன் எங்க விட்டு போறான்? 50 லட்சத்தையும் 50 ஏக்கரை விட்டுட்டு செத்துட்டார் அப்படி சொன்னது சொல்றான். அப்படியா? உங்க தாத்தா 50 லட்சம் 50 ஏக்கர் விட்டு போனாரா? ஓ அவ்வளவுதானா? எங்க தாத்தா இந்த உலகத்தையே விட்டு போயிட்டாரா. எங்க தாத்தா உலகத்தையே. எவ்வளவு பெருமை. அப்ப முதல் விஷயம், இன்னைக்கு நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் போனதற்கு காரணம் என்னன்னா இதுதான். நிறைய நேரங்கள் நம்மை பற்றியே நீ எதான் சுயனம் அதே நினைச்சிட்டு நான் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அவன் நாசமா போனான் ஆண்டவரே, அவன் கண்ணு முன்னாடி நசுங்கி போனான் ஆண்டவரே, அவன் இல்லாம போனான். இன்னைக்கு ஜெபம் நிறைய பேர் ஜெபம் அப்படியா இருக்கு. நம்ம நல்லா இருக்கணுமோ இல்லையோ, அடுத்தவன் நம்ம நல்லா இருக்கணுமோ இல்லையோ, அடுத்தவன் என்னது நல்லாவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த ஜெபமோட நிறைய பண்றான். நான் தெரியல, நீங்க பண்ணீங்கன்னா தெரியல, பொதுவாக சொல்லுவாங்க அவங்க அப்படி இருக்கக்கூடாது, அவங்க கண்ணு பட்டு சொல்றான். கண்ணுங்க எல்லாம் கண்ணாலதான் இன்னைக்கு வளர்ச்சியே இல்லை. அதை பாருங்க, அப்படியே புறாம பாருங்க, அப்படியே அவ யோசிச்சு பாருங்க. எனக்கு ஜெபம் ஏன் கேட்கப்படல? வசனம் அழகாய் சொல்கிறது, ஆம தீய எண்ணங்களோடும் சுய நலத்தோடும் கேட்கிற விஷயங்கள் கேட்கப்படாது. நான் சொல்ல ஆண்டவர் திருத்தூதர் யாக்கோபு சொல்றார். அப்ப என்ன விஷயம்? ஏன் அப்ப எது கேட்கப்படும்? எப்படி கேட்கணும்? கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றுதான் இருக்கணும். அன்னை மரியாள் ஏதோ மது அடிமை, அம்மா தான் பத்தி இந்த ஃபுல்லா இந்த மே மாதம் ஃபுல்லா தியானம், ஏதோ மது அடிமை அப்படின்னு சொல்றார். அங்க என்ன சொல்றாரு இன்னைக்கு வசனம்? உங்களை யார் பெரியவெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்க உங்களை தாழ்த்துங்க, கடைசியானவர் நிறைங்க. ஆண்டவரே உண்மை சித்த ஆண்டு நீங்க கொடுங்க ஆண்டவர், உங்க என்ன விருப்பம் கொடுங்க. ஒரு அம்மா இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், பர்வீன் சுல்தானா, அவங்க மெக்கா போயிருக்காங்க. பல மெக்கா போயிட்டு அங்கேருந்து வரும்போது ஒரு சின்ன ஒரு அவங்களுடைய டாக் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மெக்காவில் போனீங்கன்னா அந்த தபா அப்படின்னு சொல்கிறான், பெருசாக இருக்கும். அதை உற்று நோக்கி எது கேட்டாலும் அவங்க கேட்கலாமா, கேட்டால் கொடுப்பாராம். நம்ம ஜெருசலேம் போயிட்டு ஏசு பிறந்த இடத்துல, ஏசு இறந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம கிடைக்கும். அப்போ அவங்களாம் சொன்னோம், நீ கேளு, உனக்கு என்ன வேணுமே கேளு. அப்போ அவங்க சொன்னாலாம், ஆண்டவரே எதை கேட்பது, நீ கொடுத்த இத்தனை நன்மைகளை எல்லாம் நினைத்து என் நெஞ்சம் உவகையோடு நன்றி சொல்வது, இனி கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை சொன்னான். இனி கேட்பதற்கு ஒன்றுமே, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, எல்லாம் எவ்வளோ இந்த வாழ்வே பெரிய
நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை கூட ஆண்டவரே, இதை கூட ஆண்டவரே என்று நாம் கேட்டுக்கொண்டு பாருங்க. ரெண்டாவது, கடவுளுடைய விருப்பம் என்ன? நீங்க ஜெபமா தான் இன்னைக்கு நான் பலமுறை யோசிச்சு பார்ப்பேன். நம்முடைய வாழ்வில் விட்டுருங்க, அவருக்கு தெரியாதா? இப்போ நீங்கள் மழை பெய்யணும்னு நினச்சா மழை பெய்யுமா? மழை பெய்யும், கண்டிப்பாக பெய்யும். நாளைக்கு மழை பெய்யும், நிச்சயமா நான் சொல்ல பாருங்க, மழை பெய்யும். அப்போ அவருக்கு தெரியும், நான் சொன்ன இந்த வெயில் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, அவருக்கு தெரியும். அப்போ இந்த எண்ணத்தோடு கேட்கிறோம், கடவுளுக்கு உகந்ததை கேளுங்கள், அப்போது உங்களுக்கு அனைத்தும் கூட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் யோசிப்பாங்க, இன்னைக்கு அந்த இரண்டாவது பகுதி, உங்களுக்கு யார் பெரியவர், யார் முதன்மையானவர் அப்படின்னு இன்னைக்கு நிறைய போட்டிகள் தான் இன்னைக்கு உலகம். பதவி வெறி, அந்த இடத்துல எனக்கு கவனிக்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இன்னைக்கு பெரிய பிரச்சனை. எத்தனை பேர் இயேசு பாருங்களேன், ஒரு அடிமையை போல ஒருத்தருடைய கால்களை கழுவினார், நான் செய்ததை நீங்களும் செய்யுங்கன்னு சொன்னார். எவ்வளவு பணிவு, எவ்வளவு தாட்சி, தான் தாழ்ச்சி மாட்சி, தாழ்ச்சி மாட்சி. அப்ப இனி நம்முடைய வாழ்வில் கூட நீ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும். அழகாக ஆண்டவர் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ரொம்ப அழகாக பவுலுடைய திருத்துவதை சொல்றார், ஆண்டவர் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். அந்த வசனம் நீங்க மிஸ் பண்ணிட்டோம். அவர் முன்பாக நீங்க தாழ்த்தி பாருங்கள், அவர் உங்களை தேடி வருவார். உங்கள் கவலைகளை அவர் மீது சுமத்தி விடுங்க, அந்த கனெக்ஷன் தான். அவர் உங்கள் மீது கவலை கொண்டு இருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்வில் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய பதவியில் இருந்திருக்கோம், நிறைய ஆசீர்வாதம் கடமை நம்ம கொடுத்துருக்கிறோம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த ஜெபம் ஏன் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய வாழ்வில் பல நாட்கள், பல நேரங்கள் நம்ம பார்த்து நம்மளை எப்போ ஃபோக்கஸ் தான், நம்மளை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அது இயல்பான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கடவுளை உமக்கு என்ன விருப்பம், உம் சித்தம் என்ன பாருங்க, உம் சித்தத்தின்படி ஆகட்டும். அன்னை மரியாதை கடவுள் சித்தம், ஏன் விருப்பம் அல்ல, உம் விருப்பம். தந்தையா கடவுள் பார்த்து ஆண்டவர் சொல்ற, உம் விருப்பத்தின்படி ஆகட்டும். நீங்க என்ன விரும்பி சொல்லுங்க, நான் சாவணுமா, ஓகே, சிறுவை சாவை ஏற்றுக்கொண்டு போனார். அதான் மாட்சியோடு மீண்டும் உயிர்த்தெழுந்தார், வில்லகம் சென்றார், துணையாளராக தூய ஆவி அனுப்பினார். அவை இன்னைக்கு அனைக்கிற முழங்கால் படிடுவோம். அவன் கேட்கிற அனைத்தையும் தருகிற தெய்வம், இல்லை என்று சொல்லாத, குறையாத, அல்ல முடியாத அமுத சுரபியாக இருக்கிற ஆண்டவர். இதுவரை நாம் கேட்டா இதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம். யோசிப்பாங்களேன், நாம் கேட்கவே இல்லை, ஆனா ஆண்டவர் நாம் கேட்காமலே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நமது வாழ்நாள், நமது உடல் நலம், அதே வாழ்வில் எத்தனையோ காரியங்கள் அவர் ஆசீர்வதிக்கவில்லை என்றார், அவர் நினைக்கவில்லை என்றார், அவர் விரும்பவில்லை என்றார். எல்லாம் நமக்கு அனுகூலமாக்கி இருக்குமா? நிச்சயமாய் முடியாது. ஆகவேதான் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரை நாம் அணுகி வர அவர் நம்மை அணுகி வருகிறார். தாழ்மையான உள்ளத்தோடு, தாழ்ச்சி உள்ளத்தோடு நம்மை வெறுமையாக்கி அப்படியே பாதத்திலே நம்மை அடிமையாக்குகிற பொழுது ஆண்டவர் அநேக காரியங்கள், அற்புத காரியங்களை செய்வதாக விவிலியம் நமக்கு எத்தனையோ மாபெரும் மனிதர்கள், புனிதர்கள் மிகப்பெரிய பாடங்களாய் அமைந்திருக்கிறார். ஒப்புக் கொடுங்க இந்த நாள். ஆண்டவரே, நான் என்ன கேட்கணும், நீங்க கொடுங்க. நீங்க அள்ளி கொடுப்பவர், உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும், என்ன நடக்கணும், எப்படி இருக்கணும். உமக்கு தெரியாத ஒரு காரியம் இல்லை. ஒப்புக் கொடுங்க. நிச்சயமாய் நீங்கள் கேட்பதை விட ஆண்டவர் மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு பொழிவார். நாம் இதயத்தை பாடி ஆசீரை பெற்றுக்கொள்வோம். நியம முறைகள் அனைத்தும்
செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருவாளினை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுட திரு அத்தமி வெற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேருபரனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உமை மன்றாடுகிறோம்.